السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. ரவாஹுல் புகாரி. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவியர்களே, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். நம்ம அசருக்கு பிறகு இதை ஆரம்பித்தோம். ஏறக்குறைய 26 27 மாணவிகள் அழகான கிராத் ஓதுனாங்க. 22 சூறாக்களை மனப்பாடம் பண்ணி நீங்கள் சுமார் ஒரு மணி நேரம் கிராத் ஓதுனீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்களாக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த 22 சூறாக்களை ஒரு டெஸ்ட்டு இல்லையா, உங்களுடைய மனப்பாடம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு டெஸ்ட்டு வச்சோம். அதில் எல்லாருமே மாஷா அல்லாஹ் மபரூக் பாரக்கல்லா ஃபீக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய உச்சரிப்புகளாக இருந்தாலும் சரி, தஜ்வீதுடைய சட்டங்களாக இருந்தாலும் சரி, மனப்பாடமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அழகாக அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க. நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் எல்லா வகையான பரக்கத்தும் செய்யட்டும் அப்படிங்கிற இந்த துவாவோடு என்னுடைய சுருக்கமான இந்த உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம எல்லாருமே இன்னைக்கு நிறைய குர்ஆனை ஓதிருக்கிறோம். ஓதுனோமா இல்லையா? நிறைய ஓதணும். குர்ஆனில் அல்லாஹ்வுடைய முதல் கட்டளையே என்ன அப்படின்னு சொன்னால், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உங்களை படைத்த ரப்பின் பெயரை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள்? குர்ஆனை ஓதுங்கள் அப்படிங்கிறதா அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை. அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி தொழுவுறது நம்ம மேலே கட்டாயமான கடமையோ, நோம்பு வைக்கிறது கட்டாயமான கடமையோ, ஜக்காத்து கொடுக்கறது ஹஜ்ஜி பண்ணுறது கட்டாயமான கடமையோ, அது மாதிரி நம்ம எல்லாரும் குர்ஆனை ஓதுவது நம்ம மீது என்ன கட்டாய கடமை, ஃபர்லுங்கிறது புரிஞ்சுக்கிறணும். குர்ஆன் ஓதுறது சுன்னத்தெல்லாம் கிடையாது. அது என்னது? ஃபர்லு. இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபர்ல் எப்படிப்பட்ட ஃபர்ல்னு சொன்னால், தொழுவுண்டு அல்லாஹ் கட்டளை போடுறதுக்கு முன்னால, நோம்பு வையுங்க ஜக்காத்து கொடுங்கன்னு அல்லாஹ் கட்டளை போடுறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை என்ன? ஓதுவீராக இல்லையா? முதல் கட்டளை அல்லாஹ்வுடைய முதல். நீங்கள் தொழுவுங்கள்னு அல்லாஹ் ஃபர்ஸ்ட்டு சொல்லலை. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நபியா இருந்தாங்கல்ல. 40 வயசுல நபியானாங்க, 63 வயசுல மூத்தா போனாங்க. அப்போ அவங்க நபியாக இருந்த காலங்கள் எத்தனை வருஷம்? 23 வருஷம். அதில் மக்காவில் 13 வருஷம் இருந்தாங்க, மதீனாவில் 10 வருஷம் இருந்தாங்க. இந்த மக்காவுடைய 13 வருஷத்தில் 12 வருஷமாக ரசூலுல்லாஹ் 5 வேளை தொழுவலை. புரியுதா? மக்காவுடைய 13 வருஷத்தில் 12 வருஷமா என்ன செய்யல? 5 வேளை ரசூலுல்லாஹ் தொழுவலை. ஏன் தொழுவலை? அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கவே இல்லை. அதே மாதிரி மக்காவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களாக்க, மக்காவுடைய வாழ்க்கையில் ஜக்காத்து கொடுத்தாங்களா ரசூலுல்லாஹ் 13 வருஷமா? இல்லை. ஏன் இல்லை? அல்லாஹ் கடமையாக்கவே இல்லை. மக்காவுடைய வாழ்க்கையில் 13 வருஷம் 13 ரமலான் மாதம் வந்திருக்குமா இல்லையா? நோன்பு வச்சாங்களா? வைக்கலையா? நபி ஆயிட்டாங்க. மக்காவுடைய 13 வருஷம் நோன்பு வைக்கலை. ஏன் வைக்கலை? கடமையாக்கவே இல்லை. மக்காவுல தான் இருந்தாங்க. அந்த 13 வருஷமாக மக்காவுல தான் காபத்துல்லா இருக்குது. ஹஜ் பண்ணாங்களா? மக்காவுடைய 13 வருஷத்துல? இல்லை. ஏன் இல்லை? கடமையாக்கவே இல்லை. புரிஞ்சா? அப்ப இந்த தொழுகைக்கு முன்னால், நோம்புக்கு முன்னால், ஜக்காத்துக்கு முன்னால், ஹஜ்ஜிக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை, முதல் கடமை என்ன என்று சொன்னால், எது முதல் கட்டளை, முதல் கடமை? ஓதுவீராக, ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை என்ற காரணத்தால குர்ஆன் ஓதுவது நம்ம மேல ஃபர்லு, நம்ம மேல கட்டாயமான கடமை. குர்ஆன் ஓத தெரியாத முஸ்லிம்களே இருக்கக்கூடாது. புரியுதானே? குர்ஆன் ஓத தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது. குர்ஆனை கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும்
குர்ஆனை ஓத கத்துக்கிறனே, குர்ஆனை ஓதனே, இன்னைக்கு ஓத தெரியலைன்னு சொன்னாலே கூடிய சீக்கிரம் ஓத கத்துக்கிட்டு என்ன செய்யணும், ஓத என்னைக்கு மௌத்து வரும்னு தெரியாது, என்னைக்கு மௌத்தா போகும்னு தெரியாது. அப்ப மௌத்து சொல்லிட்டுலாம் வராது. திடீரென்று மௌத்து வர்றதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை ஓதணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய முதல் கட்டளை. இந்த முதல் கட்டளைக்கு நம்ம எல்லாம் கட்டுப்பட்டு இன்னைக்கு நிறைய சூறாக்களை ஓதி இருக்கிறோம் இல்லையா. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்களாக்க குர்ஆன்ல சூரத்துல் முஸம்மில் என்று சொல்லக்கூடிய 73வது சூறா. சூறாவுடைய பேரு சூரத்துல் முஸம்மில். சூறாவுடைய நம்பர் என்ன, 73. அதில் 1 முதல் 4 வரை வரக்கூடிய வசனங்களை படித்து பாருங்கள். யா ஐயுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஸித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. அல்லாஹ்வுடைய கட்டளை. குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் நீங்கள் குர்ஆனை எப்படி ஓதுங்கள் என்று சொன்னால் வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீபோடு ஓதக்கூடிய முறை பிரகாரம் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். தஜ்வீது சட்டங்கள் என்று சொல்லுகிறோமா இல்லையா, மஹரஜ் என்று சொல்லுகிறோமா இல்லையா. அப்ப ஒண்ணு முதல் கட்டளை குர்ஆனை ஓது. இரண்டாவது கட்டளை என்ன, தர்தீபோடு எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓதுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய முதல் 2வது கட்டளை. இந்த 2வது கட்டளைக்கு நம்ம கட்டுப்பட்டு ஓதின மாணவிகள் எல்லாம் குர்ஆனை தஜ்வீதோடு கரெக்டா உச்சரிப்போடு ஓதுனாங்கல்ல. இது இல்ஹார்னா என்ன தெரியுமில்ல இல்லையா, இஹ்ஃபானா என்ன தெரியுமில்ல, இதுகாம்டா என்ன, இதுகாம் பில் குன்னாண்டா என்ன, இதுகாம் பிலா குன்னாண்டா என்ன இல்லையா, இக்லாப்னா என்ன, ஷத்து செய்யப்பட்ட நூனை எந்த இடத்துல உன்னா செய்யணும், ஷத்து செய்யப்பட்ட மீமை எந்த இடத்துல உன்னா செய்யணும் அப்படின்னு இந்த தஜ்வீதுடைய சட்டங்களை உணர்ந்து நீங்க ஓதினீங்களா இல்லையா. அதான் வரத்தில் குர்ஆனை தர்தீலா. குர்ஆனை தர்தீபோடு ஓதுங்கள். தர்தீலோடு நல்ல சொல்றோம் பார்த்தீங்களா. அப்ப ஒன்னே குர்ஆனை நம்ம ஓதணும், ரெண்டா என்ன செஞ்சோம், தர்தீபா ஓத வேண்டிய முறை பிரகாரம் ஓதினீர்கள் என்பது நம்ம செஞ்ச 2வது இபாதத். 3வது இபாதத் என்ன என்று சொன்னால், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் வாய் மூடி இருந்து அந்த ஓதப்படக்கூடிய குர்ஆனை கவனமாக என்ன செய்யுங்கள், கேளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா. இந்த கட்டளைக்கு நாம் எல்லோரும் கட்டுப்பட்டிருக்கிறோமா இல்லையா. ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் இருக்கும்போல நம்ம ஆரம்பிச்சு 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க தான் மாணவிகள். இந்த மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவிகளை பெற்றெடுத்த உங்களை போன்ற பெரியோர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு கவனமா பிள்ளைங்க ஓதக்கூடிய அந்த சூறாக்களை, அந்த கராத்தை, அந்த குர்ஆனை கேட்டோமா இல்லையா. இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்கே சூரத்துல் அஅராஃப். சூறாவுடைய பேரு சூரத்துல் அஅராஃப். சூறாவுடைய நம்பர் 7, ஆயத்த நம்பரு 204. புரிஞ்சாமா. 7வது சூறாவுல ஆயத்த நம்பர் என்ன, 204வது ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவா, வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். வைதா குரிஅல் குர்ஆனு, குர்ஆன் ஓதப்பட்டால், ஃபஸ்தமிஉ லஹு அந்த குர்ஆனை கவனமாக கேளுங்கள். ஒரு பக்கத்து குர்ஆனை ஓத மறுபக்கத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் மத்தியலா, அதெல்லாம் பெரிய பாவம். புரிஞ்சா. பேசணும்னு சொன்னா குர்ஆன் ஓதுவதை நிறுத்த சொல்லணும். புரிஞ்சா. அப்ப கராத்து ஒரு பக்கத்து ஓத, குர்ஆன் ஒரு பக்கத்து. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாமா இல்லையா. ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய கலாம், கண்ணியத்துக்குரிய கலாம் அது. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சொல்லப்பட, கலாமுல்லா ஓதப்பட, அந்த கலாமுல்லாவை மதிக்காமல் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது பெரும்பாவங்கள் ஒன்று என்ற காரணத்தால நம்ம எல்லாரும் மாஷா அல்லாஹ் கட்டுப்பட்டு அல்லாஹ் சொன்னது மாதிரி வைதா குரிஅல் குர்ஆனு, குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு அதை கவனமாக கேளுங்கள். கேட்டோமா இல்லையா. வஅன்சிது கவனமாக கேளுங்கள் என்பது மாத்திரமல்ல, வஅன்சிது வாயை மூடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. கவனமா கேளுன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு வாய் என்ன செய்யாத, துறக்காதே, வாயை துறக்காதே. அன்சித்து அன்சத்த யும்சித்து என்று சொன்னால் வாய் மூடி அமைதியாக இருப்பது. வாய் மூடி அமைதியாக இருந்து அந்த குர்ஆனை கவனமாக கேட்க வேண்டும்.
லஅல்லக்கும் துர்ஹமூன், அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்வால் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப முதல் கட்டளை குர்ஆனை ஓதுங்கள் என்ற கட்டளைக்கும் நாம் கட்டுப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது கட்டளை ஓதக்கூடிய முறை பிரகாரம் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தஜ்வீதோடு ஓதி இருக்கிறோம். மூணாவது கட்டளை என்ன? ஓதுனா கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. நம்ம எல்லாரும் கவனமா கேட்டோமா இல்லையா? இதுல ஒவ்வொன்றும் இபாதத்து, ஒவ்வொன்றும் இபாதத்து. நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க சூரத்துல் ஹிஜ்ர் 15வது சூரா, அதுல 9வது ஆயத்து, அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றானே இல்லையா? அப்ப குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டது? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். தியாமத்து வர குர்ஆன் என்ன செய்ய இருக்கும்? யாராலும் குர்ஆனை அழித்து விட முடியாது. அப்ப குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஏத்துக்கிட்டானே. அந்த குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்படும் என்று சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், யார் அறிவுடையவர்களோ இல்மு உடையவர்களோ அவங்களுடைய இதயங்கள் மூலமாக குர்ஆனை பாதுகாப்பேன். எப்படி? குர்ஆனை அல்லாஹ் மனப்பாடம் பண்ண வைப்பா. குர்ஆன் அல்லாஹ் என்ன செய்வான்? மனப்பாடம். இன்னைக்கு லட்ச மக்கள் இருக்கிறாங்கல்ல, குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாவில்கள் 1-2 பேர் கிடையாது. லட்சக்கணக்கான மக்களுடைய இதயங்களில் குர்ஆன் இருக்கக்கூடிய காரணத்தால, அப்ப குர்ஆன் நம்முடைய இதயத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? பாதுகாக்கிறான். அப்ப பாதுகாக்கிறான் என்று சொல்லுவது, முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும். முடிஞ்ச அளவு குர்ஆன் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணனே. யாருடைய இதயத்தில் குர்ஆன் இல்லையோ அவருடைய இதயம் பாலடைந்த வீட்டுக்கு சமமாக இருக்கிறது இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு குர்ஆன் என்ன செஞ்சோம்? மனப்பாடம் பண்ணணும். முடிஞ்ச அளவு குர்ஆனை ஓதி இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம செஞ்ச 4வது இபாதத்து. 5வது நீங்க பார்த்தீங்களாக்க, இந்த குர்ஆனை ஓதுறோம் பத்தியலா, நம்ம குர்ஆனை ஓதுறோம் பத்தியலா, அடுத்தவங்களுக்கு கேட்க வைக்கிறோம் பத்தியலா, இது கூட சுன்னத்து, இது கூட ரசூலுல்லாஹ் செஞ்ச நபி வழி. நீ ஹதீஸை பார்த்தா புகாரில 4961 நாளா தண்ணி குடிச்சாச்சா? பேசக்கூடிய எனக்கே தண்ணி தவிக்கல, இன்னும் நானே குடிக்கல. சரியா? கேட்கக்கூடியவங்க குடிக்கிறாங்க. சரி, ஹையர். சரியா? புகாரில ஹதீஸ் நம்பர் என்ன? 4961. புரிஞ்சா? அதுல ஒரு சஹாபி, அவர் பேர் வந்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. உபை பேர் என்ன? உபை. அவங்க வாப்பா பேர் வந்து கஅப், அவங்க அத்தா பேர் என்ன? கஅப். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் கடைசில சஹாபியுடைய பேரை எல்லாம் கேட்பேன். புரியுதா? உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்கறாங்க. பார்த்து சொன்னாங்க, எனக்கு முன்னால உட்காருங்க, உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பையினாவை ஓதுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். சொன்னது யாரு? யார் சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொன்னாங்க? உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உட்காருங்க, உங்களுக்கு முன்னால சூரத்துல் பையினாவை ஓதுமாறு அல்லாஹ் என்ன செஞ்சான்? எனக்கு உத்தரவிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சூரத்துல் பையினா எது? லம் யகுனில் லதீன கஃபரு ஓதனமா இல்லையா? இந்த சூறாவை உங்களுக்கு முன்னால ஓத அல்லாஹ் எனக்கு சொன்னா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி கேட்கறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹு சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பெயரை சொன்னானா? என் பெயரையா அல்லாஹ் சொன்னா அப்படின்னு அந்த சஹாபி கேட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நஅம் அல்லாஹு சம்மாக்க, ஆம் உங்கள் பெயரைத்தான் அல்லாஹ் சொன்னான் அப்படின்றாங்க. அந்த சஹாபிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அல்லாஹ் வந்து ரப்புல் ஆலமீன் இல்லையா? நம்ம பேரை வந்து ஒரு கலெக்டர் சொல்லிட்டாருன்னு சொன்னா கண்ணியமா இருக்குமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, நம்ம பேர் வந்து சின்னத்தந்தி பேப்பர்ல வருது இல்லையா, சன் டிவியில நம்மளை காட்டுறாங்க, நம்ம பேர் சொல்றாங்கன்னு சொன்னா அதுவே நமக்கு ஒரு கண்ணியமா இருக்குமா இல்லையா? அப்ப அந்த சஹாபியுடைய பேரை சொன்னது யாரு? அல்லாஹ். புரியுச்சா? அவர் ஆச்சரியத்துல கேட்கிறாரு, அல்லாஹு சம்மானி யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் என் பேரையே சொன்னா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு. ரசூலுல்லாஹ் ஆமாண்டாங்க. அவரால் நம்ப முடியல, ஆச்சரியம். திருப்பி கேட்கிறாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சம்மானி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹுவோ ரப்புல் ஆலமீன், அல்லாஹுவோ ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்த ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீன் என் பேரை சொன்னா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரசூல் பதில் சொன்னாங்க, நஅம் அல்லாஹு சம்மாக்க, ஆம் உங்கள் பெயரைத்தான் அல்லாஹ் சொன்னான் என்று சொன்ன மாத்திரத்தில் ஃபஜஅல உபை யபிகி, உபை என்ற அந்த சஹாபி அந்த ஆனந்தத்தால், அந்த சந்தோஷத்தால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அழ ஆரம்பித்து விட்டார். என் பேர் அல்லாஹ் சொல்றானே, என் பேர் அல்லாஹ் சொல்லுகிறானே என்று அவர் அழ ஆரம்பித்து விட்டார். இருந்தாலும் நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் சூரத்துல் பையனாவை ஓதுனாங்க. சூரத்துல் பையனாவை ஓதி அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, கேட்க வச்சாங்க என்ற ஹதீஸ் இருக்கிறது. அப்ப இந்த சஹாபி அல்லாஹ் நேசிச்சான் பத்தியலா, இந்த சஹாபி அல்லாஹ் விரும்பினான் பத்தியலா, இந்த சஹாபியுடைய பேர் அல்லாஹ் சொன்னான் பத்தியலா. ஏன் இவரை அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னால், ஏன் நேசித்தான், இவர் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர், இவர் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர், இவர் குர்ஆனை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அவ குர்ஆனை அதிகமாக ஓதிய காரணத்தால், குர்ஆனை அழகாக ஓதிய காரணத்தால், குர்ஆனை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்த காரணத்தால் இந்த சஹாபி அல்லாஹ் நேசிச்சிருக்கிறான் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை தாய்மார்களே, என் அருமை சகோதரிகளே, நம்ம குர்ஆனை அதிகமாக ஓதுகிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய பாசத்திற்குரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி அடுத்தவங்களை கேட்க வச்சாங்கல்ல, அது மாதிரி நீங்க எல்லாம் ஓதி அடுத்தவங்களை கேட்க வச்சீங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி அடுத்தவங்களை கேட்க வைக்கிறது மட்டுமல்ல, அடுத்த சஹாபாக்களை எப்ப நீங்க குர்ஆனை ஓதுங்க அப்படின்னு சஹாபாக்களை ஓத சொல்லுவாங்க. அவங்களும் ஓதி சஹாபாக்களை கேட்க வைப்பாங்க. அது புரியுதுல, அவங்களும் ஓதி சஹாபாக்களை கேட்க வைப்பாங்க. சஹாபாக்களை ஓத சொல்லி சஹாபாக்களை ஓத வைத்து சஹாபாக்கள் ஓதுறாங்கல்ல, அதை ரசூல் என்ன செய்வாங்க, கேட்பாங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி 5049வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத்ங்கிற சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லாவே நீ குர்ஆனை ஓதுப்பா, நீ என்ன செய்ய, குர்ஆனை ஓது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயுமே அந்த சஹாபி கேள்வி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், உங்க மேலதான் குர்ஆனி அருளப்பட்டது, ரசூலுல்லாஹ்க்கு தான் குர்ஆனே வந்துச்சு, உங்க மேலதான் குர்ஆனி அருளப்பட்டது, நீங்க தான் உஸ்தாது, நீங்க ஓதி நான் கேட்கணுமே தவிர நான் ஓத நீங்கள் கேட்பதா. சஹாபி பயப்படுறாரு, நீங்கள் உள்ள கொஞ்சம் பயந்திய பத்தியலா. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வந்துகிட்டு இருக்குது, அவங்க தான் உஸ்தாது ஓததான் நம்ம கேட்கணும், நம்மள்கிட்ட ஓத சொல்றாங்களே என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க, பயந்து கேட்கறாங்க, உங்க மேலதான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு, நீங்க ஓதாம நான் ஓதுறதா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க, ஆமாப்பா, நான் மட்டும் ஓதுறது இல்லை, நான் இன்னொரு ஆள் ஓதி குர்ஆனை கேட்க விரும்புறேன், புரியுதா, அடுத்த ஆள் ஓதி குர்ஆனை கேட்க என்ன செய்யறேன்னா விரும்புறேன், அதனால நீ குர்ஆனை ஓதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்க. குர்ஆனை இப்ப நான் உங்கள்கிட்ட குர்ஆனை ஓதுங்கள்னு சொன்னா நீங்கள் என்ன ஓதுவீங்க, ஒரு பேச்சுக்கு உங்களை சொல்லி குர்ஆனை ஓதுங்க அப்படின்னா என்ன ஓதுவீங்க, அல்ஹம்து சூரா ஓதுவிய, அல்லது குல் ஹுவல்லாஹ் சூரா, அல்லது இன்னா அத்தைனா கல் கௌசர், இதையா இதான் நம்ம எல்லாம் ஓத போறோம். இப்படி குர்ஆனை ஓதுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த சூறா ஓத ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா சூரத்து நிசா ஓத ஆரம்பிக்கிறாங்க. 4வது சூறா இருக்கு பத்தியலா, அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா
வத்தகுல்லாஹ அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா என்று சொல்லக்கூடிய அந்த நிசா சூரா, பெரிய சூரா இல்லையா, அந்த பெரிய சூரா ஓத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாட்டில் ஓதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஓத ஓத என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஓத ஓத கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே அவர் 1-2 சூரா ஆயத்தை ஓதல, 41வது ஆயத்தை ஓதுறார். எந்த ஆயத்தை ஓதுறாரு? 41வது ஆயத்தை ஓதுறாரு. நிசாவுடைய 41வது ஆயத்து, ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜீனா பிக அலா ஹவுலாஇ ஷஹீதா. ஒவ்வொரு உம்மத்திற்கும் சாட்சியாளராக அவருடைய நபியை நாம் கூப்பிடுவோம். நபியே, இந்த சமுதாயத்தின் சாட்சியாளராக உங்களை மறுமையில் கூப்பிடுவோமா இல்லையா? உங்களை அழைத்து உங்களிடத்தில் நாம் விசாரிப்போமா இல்லையா? அப்போது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான், இந்த உம்மத்தை பத்தி உங்கள்கிட்ட விசாரிப்பேன். இந்த உம்மத்தை பத்தி உங்கள்கிட்ட விசாரிக்கும் போது உங்க நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் பேசுகிறது. 41வது ஆயத்து. இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா சொல்லுவாங்க, ஹஸ்புக்கலான் ஹஸ்புக்கலான், அப்துல்லாவே போதும் போதும், இப்போது குர்ஆனை நிறுத்திக்கொள், இப்போது குர்ஆனை நிறுத்திக்கொள் அப்படின்னாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுதவர்களாக, கண்ணீர் கொட்டியதாக, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீரால தாடியெல்லாம் நனைந்ததாக பார்த்தாங்க. மறுமையை அல்லாஹ் சொல்றான்ல, மறுமை நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமையை பத்தி அல்லாஹ் சொல்றான்ல, இந்த மறுமை நாளைக்கு பயந்து ரசூல் என்ன பண்ணாங்க, அழுது விட்டார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, கேட்க வச்சாங்க இல்லையா? இந்த ஹதீஸ்ல இந்த சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத வச்சு ரசூல் என்ன பண்ணாங்க, குர்ஆனை கேட்டாங்க அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் சுன்னா, இதெல்லாம் சுன்னா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நம்ம நிறைய குர்ஆனை ஓதி இருக்கிறோம். குர்ஆனை ஓதுறனால நமக்கு தரக்கூடிய பல்வேறு பாக்கியங்கள்ல நான் ஒரே ஒரு பாக்கியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது முஸ்லிமில் 1470வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க, இக்ரவு சூரத்துல் பக்ரா, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குறிப்பாக சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். ஃபஇன்ன அஹதஹா பரக்கத்துன், யார் சூரத்துல் பக்ராவை ஓதுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பரக்கத்து செய்வான். நமக்கு ரிஸ்க் வேணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வேணும், காசு பணம் வேணும். மட்டுமல்லாமல் ஒவ்வொன்றிலும் பரக்கத்து, காசு பணத்தில் மட்டுமல்ல, காசு பணத்தில் பரக்கத்து வேணும், கண்ணியத்தில் பரக்கத்து வேணும், ஆரோக்கியத்தில் பரக்கத்து வேணும், கல்வியில் பரக்கத்து வேணும், ஆயுளில் பரக்கத்து வேணும். ஒவ்வொன்றிலும் பரக்கத்து வேண்டுமா இல்லையா? உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குறிப்பாக சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். யார் பக்ரா ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். வ தரக்கஹா ஹஸரா, யார் அதை விட்டு விட்டார்களோ அவர்களை நஷ்டவாளிகளாக அல்லாஹ் ஆக்கிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப நம்ம இம்மையிலையும் வெற்றி பெறணும், மறுமையிலையும் வெற்றி பெறணும்னு சொன்னா குர்ஆனோடு என்ன செய்யணும், தொடர்புகளை அதிகப்படுத்திக்கிறனே, பொதுவாகவே அதிகமா வச்சுக்கிறனே. குறிப்பாக இன்னும் சில வாரங்கள்ல எந்த மாசம் வருது, ரமலான் மாசம் வரப்போகுது. ரமலான் மாதம் குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அந்த மாதத்துல குர்ஆனோடு தொடர்புகளை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். புரிஞ்சா? அந்த மாசத்துல ஒன்னு குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், இரண்டாவதாக குர்ஆனை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் செய்யணும், மூணாவதாக குர்ஆனுடைய தர்ஜுமா இருக்கு பத்தியெல்லாம், தர்ஜுமா, அந்த தர்ஜுமா என்ன செய்யணும், படிக்கணும். நாலாவது தர்ஜுமாவை தாண்டி தஃப்சீர் இருக்கு பத்தியெல்லாம், தஃப்சீர் என்ன செய்யணும், படிக்கணும். அஞ்சாவது குர்ஆனுடைய அந்த உபதேசங்கள் பிரகாரம் என்ன செய்யணும், வாழணும், நடக்கணும். ஆறாவது குர்ஆனுடைய உபதேசங்கள் பிரகாரம் அந்த உபதேசத்தை மக்களுக்கு என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். அப்ப வரக்கூடிய ரமலான் மாதம் என்பது புனிதமான மாதம். அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தரட்டும். அந்த மாதத்தை அடைவது மாத்திரமல்லாமல் அந்த மாதத்தை முழுமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை, முழுமைப்படுத்துவது மாத்திரமல்ல
இது போன்ற ரமலான் மாதங்களை அதிகமாக அடையக்கூடிய பாக்கியங்களை இல்லையா, பல்வேறு ரமலான் மாதங்களை அடையக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தரட்டும். நம்முடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்தட்டும். அந்த அதிகப்படுத்தப்பட்ட அந்த நாட்கள்ல குர்ஆனை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ரமலான்ல ஓதுனாங்களோ, சஹாபாக்கள் அதிகமா ஓதுனாங்களோ, குர்ஆனோடு தொடர்புகளை அதிகரித்து கொண்டார்களோ, அதுபோன்று குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகளை அதிகரித்து கொள்ளக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட மக்களாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி, நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகீனா அஸாபன் நார். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.